ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்னோட வேலைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன செய்ய போகிறேன்னா, இன்னைக்கு வந்து தோசை தான் செய்ய போகிறேன். மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து மத்தியானத்துக்கு ரைஸ் ஊற வச்சாச்சு. அடுத்தது வந்து இன்னைக்கு ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து தோசைக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைப்பேன். என்ன கிரேவினா, பக்கோடாவில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதாவது நம்ம கடலை மாவு வச்சு ஒரு பக்கோடா முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இது ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். இது என்வி சாப்பிடாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்டான ஒரு டிஷ்ஷு. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கடலை மாவு இந்த மாதிரி கவரில் அரைச்சிட்டு வந்தேன்னா நல்லா ஆற வச்சு இப்படி கவரில் போட்டு வச்சுக்கிடுவேன். அப்படின்னா உங்களுக்கு பூச்சிக்கிச்சு எதுவும் வராது, நல்லாவும் இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து முதல்ல கடலை மாவுக்கு பக்கோடா செய்யணும் இல்லையா, அதுக்கு தேவையானது எடுத்துக்க போகிறேன். இந்த கரண்டிக்கு நீங்கள் எந்த அளவுனா உங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் போட போகிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், எங்களுக்கு தாராளமாக போதும் அது. அதனால் இதுக்கு தேவையான உப்பு, ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க உப்பு. அடுத்தது மிளகாத்தூள். நம்ம கடலை மாவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது பெருங்காயம். இதை போட்டுட்டு முதல்ல நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது பக்கோடாவாக வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். மீல் மேக்கர் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப பக்கோடானா ரொம்ப முறுன்னு வேக வைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 1/2 குக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோமா, கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு இதை பொரிச்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், சின்ன சின்ன இதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் எண்ணெயை காய வச்சுட்டு உங்கள்கிட்ட அடுத்தது காமிக்கிறேன். இப்போ இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கடான்னு சொல்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையில்லை, குழம்புல போடுறோம்ல. ஓ, அதெல்லாம் தேவையில்லை. எண்ணெய் நல்லா அப்படி காஞ்சிருந்தா தான் அப்படி உங்களுக்கு மேலே வரும், எலும்பி டக்குன்னு எலும்பி வந்துடும். எண்ணெய் காயலைன்னா அப்படியே கீழே உட்காந்துரும். போட்டாச்சு. எடுத்த மாவை நான் வந்து உருட்டி போட்டுட்டேன். இப்போ வந்து அதை நம்ம வறுத்து எடுத்துடணும். வச்சு அப்படியே ஜலடை கரண்டி வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா குண்டு குண்டா இருக்கு பாருங்க. இப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து காரம் உப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல, நல்லா இருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு எடுக்கணும். இது வந்து மொறுமொறுன்னு எடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. காய்கறியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இதை பண்ணிட்டு சாப்பிட்றா சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்கும். ஒரு ரசத்தை வச்சுட்டா போதும், அழகாக சாப்பிட்றலாம். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை எடுத்துட்டேன். ஒரு 3/4 வேக்காடு வந்தால் போதும். நம்ம எடுத்த மாவுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக இல்லை பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துட்டோமா, வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ தாளிப்பு என்னன்னா, வெங்காயம் நம்ம அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிப்போம்ல, அதே மாதிரி நம்ம பட்டை லவங்கம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம். இப்போ இந்த தக்காளி நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த போகிறோம். ஏன்னா தேங்காய்லாம் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. தக்காளி நான் அரைச்சிட போகிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளியை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கும் போது உங்ககிட்ட நான் எப்படி தாளிக்கிறேன்றது சொல்கிறேன். இப்போ முதல்ல நான் வந்து தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம எண்ணெய் போட்டு ஒரு பக்கோடா பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெய் தான். இப்போ அந்த எண்ணெயில் ஒரு கொஞ்சம் ஓலை போட்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ இதை போட்டுடலாம். அடுத்தது ஜீரகம். இதுக்கு கடுகு போட வேண்டாம், ஜீரகம் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா பொடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் வச்சுக்கோங்கள, அது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு
கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்காக. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி நம்ம கறி தாளிப்போம் அதே மாதிரி தாங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் இதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்தது நம்ம இந்த பக்கோட்டாவை பொரிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி நிறைய வைக்கணும். அதனால் இது என்ன பண்ண போகிறேன்னா அதுதான் சின்ன சின்னதாக இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது குட்டியாக இருக்குது, அப்படியே போட்டுடலாம். பெருசாக இருக்கிறது மட்டும் இப்படி ரெண்டாக கட் பண்ணி நம்ம எவ்வளோண்டு மாவு எடுத்தோம் பாருங்க. நான் எவ்வளோ வந்துருக்குங்களா. இதை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும்ல. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி. அந்த தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருந்து வச்சுக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் இது வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பார்த்திங்களா நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா உப்பு பொடி ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கோம்ல பக்கோடா, செஞ்சு வச்ச பக்கோடா வெட்டி வச்சுருக்கோம்ல அதை போடுறோம். அடுத்தது பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் போடுறேன். எல்லாம் போட்டாச்சு. இது எப்படி திக்காகுது மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம கடலை மாவில் தானே அது பண்ணியிருக்கோம். நல்லா ஊறி நல்லா திக்காக வந்துடும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை இறக்கிட்டேன் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இறக்கிட்டேன். இந்த டயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுற போகிறோம். நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம், எப்படி கட்டியாச்சு பார்த்தீங்களா. நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். தேங்காய் சட்னியும் இந்த பக்கோடா கிரேவி தான் இன்றைக்கி தோசைக்கு. தோசை வந்து நான் இதிலே வந்து சட்னிக்கு தாளிச்சதுனால இப்படி கொஞ்சம் மெல்லிஸ் இல்லாமல் இருக்குது. அடுத்த தோசை பாருங்கள் எப்படி ஒன்று பாருங்கள். மழை பெய்யுதுங்க எங்கள் ஏரியாவில். சூடாக இந்த மழைக்கு சூடாக தோசை. ஆமாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா மாதிரி உதிரி உதிரியாக போட்டும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். எல்லாம் நம்ம விருப்பம் தான். நம்ம எப்படி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அடுத்த தோசை பாருங்க நிறைய வரும். இது நல்லா விரிச்சு விட வரும். ஏன்னா அதில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வராது. இப்போ இது நல்லா விரிச்சு விட வரும். இதுதான் தோசையும் அந்த பக்கோடா கிரேவியும் தேங்காய் சட்னியும் தான். அடுத்தது நான் வெண்டைக்காய் பொரியல் ரசமும் பண்ணிவிட்டு எப்படி இன்றைக்கி டிஷ்ஷு நான் செஞ்சேன்றதை உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் காமிக்கிறேன்.